கோவை ஆர். எஸ். புரம் அருகே இயங்கி வரும் கோவை பிரியாணி உணவகத்தில் நேற்று முன்தினம் பல்லி இருந்ததாக வீடியோ காட்சிகள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் உமாபதி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசாரணை நடத்த வேண்டுமென மனு அளித்தார். மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உமாபதி அளித்த பேட்டியில் பல ஆண்டுகளாக உணவகம் நடத்தி வருவதாகவும் கடந்த 27ஆம் தேதி 4 பேர் எங்களது உணவகத்திற்கு சாப்பிட வந்ததாகவும் அப்போது உணவில் பல்லி இருந்ததாக எங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என தெரிவித்தார். அதில் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக அங்கிருந்து உடனடியாக மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்று விட்டனர் என்றார். இந்நிலையில் அச்சம்பவம் தொடர்பாக வீடியோக்கள் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி புகார் அளித்து பின்னர் உணவகத்திற்கு வந்த உணவு பாதுகாப்பு துறையினர் எங்கள் உணவகத்தை சோதனை செய்து 12 குற்றச்சாட்டுகளுடன் 7 நாட்களுக்கு கடையை திறக்கக்கூடாது என நோட்டீஸ் அனுப்பி உள்ளனர் என்றும் எங்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை திருத்திக் கொண்டு கடையை மீண்டும் திறப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். நான் கோவை பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு கோயம்புத்தூரில் 2008 இருந்து நடத்திட்டு வரேனுங்க. 17 வருஷமாக நான் நிம்மதியாக தான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன். முந்தா நேற்று எங்கள் ஹோட்டலில் பல்லி விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்டுங்க. அது முதல்ல நானும் பார்த்துட்டு என்னையும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் கவர் பண்ணி எல்லாம் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சரி இது வேகாமல் இருக்குது முழுசாக இருக்குல்லாம் சொல்கிறேன். பட் அதெல்லாம் யாரும் எடுத்துக்கல. அந்த டைமில் எல்லோரும் ஒரு இஷ்யூ மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச நபர் மூலிமா ஒரு மெசேஜ் எனக்கு வருது. அதில் பார்த்தா இந்த ஹோட்டலில் பல்லி விழுக போகிற விஷயம் 1:30 மணிக்கே இது நடக்கிறது ஒரு 3:15 மணிக்கு நடக்குதுங்க. ஆனால் 1:30 மணிக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, இதுதான் ஹோட்டலோட லொக்கேஷனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுறாரு. அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் வருது, இந்த மாதிரி கரெக்டாக 2:15க்கு அங்கே போயிடுங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னும் மெசேஜ், அந்த வாய்ஸ் மெசேஜெல்லாம் எனக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்த்தோன்னே தான் எனக்கே ஷாக், இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு உடனே நேற்றுருந்து இது பின்னாடி யார் இருக்காங்க என்னென்னு பார்த்தேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸை எடுத்திருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் கமிஷனர்ட்டையும் சொல்லியிருக்கோம். அவர் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக போலீஸ் நம்பிடும். நம்ம எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்க நம்பி தான் ஆகணும். ஸோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க சார். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, நான் உங்கள் எல்லாத்துட்டையுமே ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக்கிறேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி. அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட என்னோட இத்தனை நாள் கெரியர் ஒரே நாளில் முடிஞ்சிடும். தப்பாக பண்ணாத ஒரு விஷயத்தை இவ்வளோ பெருசு பண்ணி அந்த தொழிலையே முடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எனக்காகட்டும், என்னோட மாதிரி நடக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கவங்களுக்காகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்க நீங்கள்